ஹாய் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு 4th ஸ்டாண்டர்டில் முதல் லெசன் வடிவியல் பார்க்க போகிறோம். பாருங்கள், வடிவங்கள்லாம் வடிவியல் அப்படின்னா வடிவங்களை பற்றி படிக்கிறது. இரு பரிமாண வடிவங்களின் பண்புகள், இரு பரிமாண வடிவங்களின் பெயர்களை நினைவு கூறுதல். அதாவது போன வருஷம் ஏற்கனவே 3rd ஸ்டாண்டர்டில் இரு பரிமாண வடிவங்கள் படிச்சிருக்கீங்க. பாருங்கள், பின்வரும் படத்தை பார்த்து வடிவங்களை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் என்னென்ன வடிவங்கள்லாம் இருக்குது: சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம். சரிங்களா? இரு பரிமாண வடிவங்கள் அது மட்டும்தான், அதுதான் இதில் இருக்குது. வரும் வடிவங்களின் பெயர்களை எழுதிய கொடுத்துருக்காங்க. இந்த 4 வடிவங்கள் கொடுத்துருக்காங்க: சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம். சரிங்களா? அதோட பெயர்களை இப்போ நம்ம எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், பயிற்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், படத்தில் உள்ள வடிவங்களின் பெயர்களை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் என்னென்ன வடிவம் இருக்குன்னு பாருங்கள். வட்டம், இந்த 3 வட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னப்பா, இது சதுரம், செவ்வகம், அதோட காலு, இந்த இதுவுமே என்னது செவ்வகம். அடுத்து முக்கோணம். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த படமும் பாருங்கள். சதுரம் இருக்குது, வட்டம் 2 கண்கள் இருக்குது, முக்கோணம் மூக்கு இருக்குது, இங்கேயும் முக்கோணம் இருக்குது, செவ்வகம் வாய், காலு எல்லாம் முக்கோணம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், படத்தில் உள்ள சதுரங்கள் மற்றும் முக்கோணங்களின் எண்ணிக்கையை எழுதுக. இந்த படத்தில் எத்தனை சதுரம் இருக்குது, எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கேட்டிருக்கு. பாருங்கள், எத்தனை சதுரம் இருக்குது? 1 2 3 4 5 சதுரம் இருக்குது. சரிங்களா? முக்கோணம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஒவ்வொரு இடத்துல 2 இருக்கா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரிங்களா? 12 முக்கோணங்கள் இருக்குது. அடுத்து பாருங்கள், படத்தில் உள்ள செவ்வகங்கள் மற்றும் முக்கோணங்களின் எண்ணிக்கையை எழுதுக. இதில் எத்தனை செவ்வகம் இருக்குது, எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது ஒரு முக்கோணம், அதுக்கப்புறம் 1 2, இது சதுரம். சரிங்களா? வீடோட 4 பக்கம் 1 போல் இருக்குது, அதனால் 2 செவ்வகம், ஒரு முக்கோணம். வடிவங்களை அடையாளம் கண்டு அவற்றின் பெயர்களை எழுதுக. இதில் என்னென்ன வடிவங்கள் இருக்குது பாருங்கள். இந்த நடுவில் ஒரு சதுரம் இருக்கா. அப்புறம் இந்த 4 முனைகள்ல என்ன இருக்குப்பா, முக்கோணம் இருக்குது. அப்போ சதுரம், முக்கோணம் 2 வடிவங்கள் இதில் இருக்குது. இதில் பாருங்கள் செவ்வகம், வட்டம். அடுத்து பாருங்கள், வட்டத்தின் பண்புகள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வட்டத்தின் பண்புகள் பார்த்துருக்கோம் 3rd ஸ்டாண்டர்டில். பாருங்கள், இதெல்லாம் வட்ட வடிவ பொருள்கள். சரிங்களா? இதை கீழே வச்சு வரையும் போது நமக்கு வட்டம் கிடைக்குது. இப்போ பாருங்கள், வட்டத்தின் ஆரம் மற்றும் விட்டங்களை பார்க்க போகிறோம். ஒரு வட்டம். சரிங்களா? இது ஒரு வட்டம். வட்டம் உங்களுக்கு தெரியும். வட்டத்தில் ஆரம்னா என்னது, விட்டம்னா என்னது. சரிங்களா? வட்டத்தின் மேலே ஒரு புள்ளியை வச்சு அதோட மையப்புள்ளி வரைக்கும் கோடு இழுத்தா அது என்னதுப்பா, ஆரம். சரிங்களா? எங்கே வச்சாலும் சரி, எந்த இடத்துல வச்சாலும் அது என்னது, ஆரம். பாருங்க, இது ஒரு வட்டம். இந்த வட்டத்தில் ஒரு நடுவில் ஒரு மையப்புள்ளி வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த மையப்புள்ளி இந்த இடத்துல, இப்போ இந்த வட்டத்தின் மேலே நம்ம ஒரு புள்ளி வைக்கிறோம். இந்த புள்ளியிலிருந்து மையப்புள்ளி வரைக்கும் நம்ம ஒரு கோடு இழுக்கணும். சரிங்களா? இந்த புள்ளியிலிருந்து மையப்புள்ளி வரைக்கும் ஒரு கோடு இழுக்கணும். இதுதான் ஆரம். சரிங்களா? எந்த இடத்துல வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், புள்ளி வச்சுக்கலாம். எங்கே வேணாலும் புள்ளி வச்சுக்கலாம். இதை என்ன செய்யணும், மையப்புள்ளியோடு இணைச்சோம்னா அதுதான் என்னது, ஆரம். பாருங்க, நம்ம வட்டத்தில் எந்த இடத்துல புள்ளி வச்சினாலும் இந்த மையப்புள்ளியோடு இணைக்கிறோம் இல்லையா, இந்த இதுக்கு பேர் தான் என்னதுப்பா, ஆரம். சரிங்களா? அப்போ விட்டம்னா என்னது, மையப்புள்ளி இதில் 2 புள்ளிகள், அதாவது ஏதாவது 2 புள்ளிகள் வச்சு இங்கே ஒரு புள்ளி, வட்டத்துக்கு மேலே இங்கே ஒரு புள்ளி, அதே மாதிரி இங்கே ஒரு புள்ளி வைக்கிறோம். இந்த 2 புள்ளிகளும் மையம் வழியாக இணைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, விட்டம். சரிங்களா? ஒரு வட்டத்திற்கு மேல் வைக்கக்கூடிய 2 புள்ளிகள் என்ன செய்யுது, மையப்புள்ளி வழியாக இணையுது, ஒரே நேர்கோடாக வருது. பார்த்தீங்களா? இதுதான் விட்டம். சரிங்களா? எங்கே வேணாலும் வைக்கலாம். இங்கே ஒரு புள்ளி, நம்ம என்ன செய்யலாம், இங்கே ஒரு புள்ளி, இதை என்ன செய்யலாம், நேராக இணைக்கணும். பாருங்க, மையப்புள்ளி வழியாக 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோடுக்கு விட்டம் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? பாருங்க, இப்போ நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம், ஆரம் பார்த்துருக்கோம். ஆரம்ன்றது மையப்புள்ளி, வட்டத்திற்கு மேலே வைக்கக்கூட ஒரு புள்ளி, இந்த 2 வரைக்கும் இது மட்டும் என்ன இருந்தால் என்னது, அதுக்கு பேர் ஆரம். சரிங்களா? விட்டம் அப்படின்னா வட்டத்தில் இருக்கக்கூடிய 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்லக்கூடிய ஒரு கோடு, அதுக்கு பேர் தான் விட்டம். சரிங்களா? மையம் வழியாக செல்லக்கூடிய கோடு 2 புள்ளிகளை இணைக்கிறது, அதுக்கு பேர் விட்டம்.
சரிங்களா? இப்போ பாருங்க, நான்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வட்டத்திலே 2 புள்ளிகளை இணைக்கிறதுக்கு பேர் நான். ஏதாவது ஒரு 2 புள்ளிகளை இணைக்கும், அதுக்கு பேர் என்னதுப்பா? நான். சரிங்களா? மையம் வழியா 2 புள்ளிகளை இணைச்சா நம்ம என்ன சொன்னோம்? விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மையம் வழியா இல்லாம எந்த பக்கம் வேணாலும் வைக்கக்கூடிய 2 புள்ளிகளை இணைக்கக்கூடியதுக்கு பேர் என்னதுப்பா? நான் அர்த்தம். சரிங்களா? புள்ளி இங்கே வந்துருச்சு. இது எங்க வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? விட்டமும் ஒரு நான் தான்ப்பா. மையத்தின் வழியே செல்லக்கூடிய விட்டமும் ஒரு நான் அப்படின்னு சொல்லலாம். நான்கள்லயே மிகப்பெரியது விட்டம் தான். சரிங்களா? இப்போ பாருங்க, நம்ம என்ன பார்த்தோம்? ஆரம், விட்டம், நான். சரிங்களா? ஆரம்னா என்னது? இங்கேருந்து ஒரு ஏதாவது ஒன்று ஏ வேணும்னு வச்சுக்கோங்க. ஏலேருந்து இங்கேருந்து எனக்கு ஓ சொல்லுவோமா நடுவில்? ஏலேருந்து ஓ வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் என்னது? ஆரம். சரிங்களா? விட்டம்னா மையத்தின் வழியாக வட்டத்தின் 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோட்டிற்கு விட்டம் அப்படின்னு பேர். சரிங்களா? நான் என்ன பார்த்தோம்? மைய வட்டத்தில் இருக்கிற ஏதாவது 2 புள்ளிகளை இணைக்கிறதுக்கு பேர் என்னது? நான். எந்த பக்கம் இணைச்சாலும் நான் தான். விட்டமும் ஒரு நான் தான். சரிங்களா? வட்டத்திலேயே மிக நீளமான நான் எது அப்படின்னா அது விட்டம். வட்டத்தின் மையத்திற்கும் வட்டத்தின் மேல் உள்ள ஒரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு வட்டத்தின் ஆரம் என அழைக்கப்படுகிறது. பாருங்க, வட்டத்தின் மையம், வட்டத்தோட மையத்துக்கும் வட்டத்தின் மேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு என்னது? வட்டத்தின் ஆரம். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு வட்டத்தில் உள்ள அனைத்து ஆரங்களும் சம நீளம் உள்ளவை. ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆரங்களும் எப்படி இருக்கும்? சமமாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இது என்னப்பா சொன்னோம்? நான். சரிங்களா? எல், எம், ஏபி, XY இது எல்லாமே நான்கள் தான். வட்டத்தின் மிக நீளமான நான் விட்டம் எனப்படுகிறது. சரிங்களா? வட்டத்தோட மிக நீளமான நான் எது? விட்டம். அதுக்கடுத்து பாருங்க, கொஞ்சம் கணக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எப்படின்னா, அதே மாதிரி பாருங்க, ஆரத்தின் 2 மடங்கு விட்டம். அதாவது நம்ம என்ன பண்ணோம்? இங்கிருந்து வட்டத்தின் மேலே இருக்கிற ஒரு புள்ளியிலேருந்து மையப்புள்ளி வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொன்னோம்? ஆரம் அப்படின்னு சொன்னோம். ஆரம் தானே சொன்னோம். இப்போ இங்கே ஒரு ஆரம் இருக்குது, இங்கே ஒரு ஆரம் இருக்குது. அப்படி தானே? மையப்புள்ளியிலேருந்து மேலே இருக்கிற புள்ளி வரைக்கும் இருக்கக்கூடிய இது ஒரு ஆரம். சரிங்களா? அப்போது ஆரத்தின் 2 மடங்கு விட்டம். சரியா? விட்டத்தில் பாதி ஆரம் அப்படின்னு சொல்லலாம். சரியாப்பா? விட்டத்தில் பாதி ஆரம், இல்லைன்னா ஆரத்தின் 2 மடங்கு விட்டம். சரிங்களா? இதை வச்சு தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? கணக்கு செய்ய போகிறோம். பாருங்கள், விட்டம் அப்படின்னா 2 × ஆரம். 2 ஆரங்கள் சேர்ந்தது ஒரு விட்டம். ஆரம் என்னது? விட்டம் டிவைடட் பை 2. விட்டத்தில் பாதி ஆரம். சரிங்களா? விட்டத்தை 2ஆல் வகுத்தா கிடைக்கக்கூடியது ஆரம். இதை வச்சு தான் இப்போ இங்கே கணக்கு பாருங்கள். ஆரம் 5 சென்டிமீட்டர் கொண்ட வட்டத்தின் விட்டத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆரம் எவ்வளோப்பா? 5 சென்டிமீட்டர். நமக்கு விட்டம் வேணும், கேட்டிருக்காங்க. விட்டம் என்ன படிச்சிருக்கோம்? 2 × ஆரம். 2 × 2 ஆரங்கள் சேர்ந்தது தான் என்னது? ஒரு விட்டம். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். எழுதிட்டு 2 × இங்கே ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க? 5. சரிங்களா? 5 சென்டிமீட்டர். அப்போது 2 10. விட்டம் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, விட்டம் 18 சென்டிமீட்டர் கொண்ட வட்டத்தின் ஆரம் என்ன? விட்டம் 18 சென்டிமீட்டர் கொண்ட வட்டத்தின் ஆரம். இப்போ என்ன பண்ண? நமக்கு என்ன வேணும்? ஆரம் வேணும். ஆரத்துக்கான ஃபார்முலா என்னது? விட்டம் பை 2. விட்டம் டிவைடட் பை 2. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல எழுதிக்கிறோம். ஆரம் = விட்டம் டிவைடட் பை 2. அப்போ இங்கே எவ்வளோ விட்டம் கொடுத்துருக்காங்க? 18. 18 டிவைடட் பை 2 அப்படின்னா என்ன வரும்? 9. அப்போ ஆரம் எவ்வளவு? 9 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, பயிற்சி கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்ற தலைப்பில் வட்டத்தில் உள்ள அனைத்து ஆரங்களும் சமம். வட்டத்தில் இருக்க எல்லா ஆரங்களும் சமமாக இருக்கும். வட்டத்தின் மிக நீளமான நான் விட்டம். அடுத்து பாருங்க, வட்டத்தின் மையத்திற்கும் வட்டத்தின் மேல் ஏதேனும் உள்ள ஒரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் வட்டத்தின் ஆரம் என அழைக்கப்படுகிறது. மையத்துக்கும் வட்டத்தின் மேலே இருக்கிற ஒரு புள்ளிக்கு இடைப்பட்ட தூரம் ஆரம். வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டு நான். சரியா? ஏதாவது 2 புள்ளிகளை இணைச்சா அதுக்கு பேர் என்னது? நான்.
ஆரத்தின் 2 மடங்கு என்னதுப்பா? விட்டம். பக்கங்கள் இல்லாத வடிவம் எதுப்பா? வட்டம். சரிங்களா? பின்வரும் ஆர அளவுகளை கொண்டு வட்டத்தின் விட்டத்தை காண்க. இங்கே ஆரம் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன செய்யணும்? விட்டம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கணக்கு பாருங்க, ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர். பாருங்க, கணக்கில் ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஃபார்முலாவை எழுதிக்கிறோம், அதாவது சூத்திரத்தை எழுதிக்கிறோம். விட்டம் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆரம். அதாவது விட்டம், நமக்கு விட்டம் தான் வேணும். சரிங்களா? அதனால விட்டத்தோட ஃபார்முலா எழுதுகிறோம். விட்டம் வந்து 2 ஆரங்கள் சேர்ந்தது விட்டம். அப்போ 2 இன்ட்டு ஆரம் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். 10 அப்போ 20 சென்டிமீட்டர். சரிங்களா? விட்டத்தோட அளவு எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதில் வந்து ஆரம் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? விட்டத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ விட்டம் வேணும் அப்படின்னா 2 இன்ட்டு ஆரம் அப்படின்றது ஃபார்முலா. சரிங்களா? அப்போது 2 இன்ட்டு ஆரம் எவ்வளோ அளவு கொடுத்துருக்காங்க? 8 சென்டிமீட்டர். அப்போ 8 போடணும். 8 ஈரட்டா 16. 16 சென்டிமீட்டர். விட்டத்தோட அளவு எவ்வளோப்பா? 16 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கப்பா. இதில் வந்து ஆரம் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து ஆரம் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆரம் கொடுத்துருக்காங்க, விட்டம் கேட்டிருக்காங்க. அதனால் விட்டத்துக்கான ஃபார்முலா வந்து 2 இன்ட்டு ஆரம். சரிங்களா? ஆரம் எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். 2 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். அப்போ விட்டத்தோட அளவு எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். சரிங்களா? பாருங்க, அடுத்த தலை பாருங்கப்பா. பின்வரும் விட்டங்கள் கொண்ட வட்டத்தின் ஆரத்தை காண்க. சரிங்களா? முதல்ல ஆரம் கொடுத்து விட்டம் கேட்டிருந்தாங்க. இதில் விட்டம் கொடுத்து ஆரம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம அந்த கணக்கு செய்யலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கப்பா. அடுத்த கணக்கு பாருங்கப்பா. விட்டம் கொடுத்துருக்கு, ஆரம் கேட்டிருக்கு. சரிங்களா? விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்கு? 14 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ இதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன வேணுமோ அதுக்கான ஃபார்முலாவை நம்ம எழுதணும். ஆரம் நமக்கு வேணும். அப்போ ஆரம் என்னது? அதுக்கான ஃபார்முலா என்னது? ஆரம் ஈக்குவல் டு விட்டம் டிவைடட் பை 2. சரிங்களா? விட்டத்தை 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு ஆரம் கிடைக்கும். விட்டம் எவ்வளவு? 14 சென்டிமீட்டர் அங்கே கொடுத்துருக்கா. அப்போ பை 2. 2ஆல் வகுத்தோம்னா என்னது? 7. சரிங்களா? 7 2 14, 7 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் எவ்வளோப்பா? 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. விட்டம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, விட்டம் டிவைடட் பை 2. விட்டம் வகுத்தல் விட்டத்தை 2ஆல் வகுத்தா நமக்கு ஆரம் கிடைக்கும். சரிங்களா? 20 விட்டம் எவ்வளோப்பா? 20 சென்டிமீட்டர். 2ஆல் வகுக்கிறோம், நமக்கு 10 சென்டிமீட்டர். அப்புறம் ஆரத்தோட அளவு எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, விட்டம் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆரத்தோட ஃபார்முலா எழுதுகிறோம். விட்டம் டிவைடட் பை 2. அப்போது விட்டத்தை 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு ஆரம் கிடைக்கும். விட்டம் 6, 6 2ஆல் வகுத்தா 3. சரிங்களா? அப்போ ஆரம் எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். Thank you children. Have a nice day.